ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஷாயிஷா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஷாயிஷா தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு டான்ஸ் ஆடுற நடிகை இருந்திருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சூப்பராக டான்ஸ் ஆட்டிருந்தாங்க. யார் கண்டுபட்டுச்சோ தெரியல, திடீர்னு ஆரியா வந்துட்டு கொத்தி கவிக்கிட்டு போயிட்டாருங்க. வனமகன் படத்தில் இவங்க ஆடின டான்ஸ் இருக்கேப்பா, யாருமே ஆடவே முடியாது தமிழ் சினிமாவில். அதனாலேயே இவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்குள்ளே தான் ஆரியா வந்துட்டு கொத்திக்கிட்டு போயிட்டார். ஒருவேளை ஆரியாவுக்கும் இவங்களுக்கும் கல்யாணம் ஆகலைன்னா டெஃபினட்டாக இவங்க ஆடுற டான்ஸுக்கே இவங்களுக்கு ஏகப்பட்ட பட வாய்ப்புகள் வரும்ன்றதுல டவுட்டே கிடையாது. ஏன்னா இவங்க அந்தளவுக்கு செம்மையாக டான்ஸ் ஆடுவாங்க. வனமகன் படத்திலே பார்த்துருப்போம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு சில படங்களில் செம்மையாக டான்ஸ் ஆடிருப்பாங்க. சமூக வலைத்தளத்தில் இவங்களுடைய பக்கத்தில் கூட, இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கூட வந்துட்டு செம்மையாக டான்ஸ் ஆடி வீடியோ போடுவாங்க. அதுக்காகவே இவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்தாங்க. ஸோ ஆரியா வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாரு. டெடி படத்தில் நடித்ததுக்கப்புறமா இவங்க 2 பேர் லவ் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு. ரொம்ப ஷார்ட் பீரியடில் நடித்து லவ் பண்ணி திருமணமும் செஞ்சுக்கிட்ட கப்பல் இவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு பாட்டுக்கு மட்டும் டான்ஸ் ஆடிருக்காங்க தெலுங்கில். அந்த பாட்டும் செம்ம ஹிட்டு, சூப்பராக போச்சு. அதை தொடர்ந்து மறுபடியும் வந்துட்டு தமிழ் சினிமாவில் இன்னொரு ரவுண்டு வருவதற்காக தன்னுடைய டான்ஸை வச்சே மூவ் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய ஷாயிஷா. அதன் காரணமாக தான் மறுபடியும் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் செம்மையாக டான்ஸ் ஆடி வீடியோக்களை பதிவு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ கூட அவங்க ஆடிய நடனம் ஒரு பாட்டுக்கு, ஆங்கில பாட்டுக்கு செம்ம வைரலாக போயிட்டுருக்கு அந்த வீடியோ. அது மட்டும் கிடையாதுங்க, இவங்க 5 வயது ஒரு குழந்தைக்கு அம்மா. அப்படி இருந்தும் டான்ஸில் இப்படி பின்னி பெடல் எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லாருமே இவங்களை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் தமிழ் சினிமா வந்துட்டு இவங்களை கைவிடலன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப வைரலாக போயிருக்கிறத பார்த்தா கன்ஃபார்மாக இதுக்கப்புறமா இவங்களுக்கு இன்னும் நிறைய படங்களில் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.